அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. ஆனாலுமே சித்திரை மாதத்துக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லப்படுதுங்க. இந்த சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பாகவும் நம்மளால் சொல்ல முடியுங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த சித்திரை மாதத்தில் நம்ம என்ன செஞ்சால் இந்த புது வருடம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை 1 அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்களோட பாவக்கணக்கை குறித்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழிதுணையாக இருப்பாயாக என்று வேண்டிக் கொள்வாங்க. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயமும் இருக்குங்க. சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு இவருக்கும் இவரோட மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடத்துவாங்க. சித்திரை மாதம் அப்படின்னாலே மதுரை மக்களுக்கு ரொம்பவும் கொண்டாட்டம் தாங்க. அந்த மாதம் முழுவதுமே மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் இருக்குங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவாங்க. தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க. அட்சய திருதியை வரும் பொன்னான மாதமும் சித்திரை மாதம்தான். பிரம்மதேவர் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியதும் இந்த நாளில் தான் பெருமையாக சொல்லலாங்க. மிகவும் புண்ணியமான இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. அரிசி, கோதுமை, தயிர், மோர், குடை, ஆடைகள், தானியம், பழம் போன்றவற்றில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்தால் என்றும் அழியாத செல்வம் நம்மளுடைய வாழ்வில் தங்கும் என சொல்லப்படுதுங்க. சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில் தான் அம்பிகை அவதாரத்திற்காக சொல்லப்படுது. இந்த நாளில் அம்மனை போற்றி வழிபடுவதனால சிறந்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. காஞ்சி காமாட்சி கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகள், மாதப்பிறப்பு, மகா பெரியவர் பிறந்தநாள் போன்ற நாட்களில் தான் கோயிலோட வெளியே பிரகாரத்தில் மட்டுமே தங்கத்தேர் உலா வருங்க. ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் முதல் நாள் இன்னைக்கு மட்டுமே தங்கத்தேர் 4 ராஜ வீதியிலும் உலா வரும்னு சொல்லப்படுது. உலக உயிர்களை இயக்கும் சூரியன் கிரகம் முதல் ராசியின் மேசத்தில் உச்சமடையும் நாளே சித்திரை முதல் நாள்னு சொல்லப்படுதுங்க. மனிதராய் பிறந்த அனைவருக்குமே 2 விதமான கடன்கள் உண்டு. ஒன்று பொருள் கடன், இன்னொன்று பிறவி கடன். பெரும்பாலானவங்க இந்த 2 கடனிலும் இருந்து மீள முடியாமல் அனுபவிக்கும் அவஸ்தைகள் அளப்பரியதுன்னு சொல்லப்படுது. இதற்கு முன்வினை கர்மாதான் காரணம் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. முற்பிறவியில் ஒருவர் செய்த வினைகளோட பயனை இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச நியதியாக சொல்லப்படுதுங்க. அதன் பாதிப்புகளிலிருந்து விடுபட பிரபஞ்சம் வழங்கிய உபவாசம்தான் பிரார்த்தனைகளும் வழிபாடுகள்னு சொல்லப்படுது. பகுத்தறிவு இல்லாத ஜீவன்கள் தமது துயரங்களை சுமந்து அனுபவிக்கிறான் ஆக வேண்டும். ஆனால் பகுத்தறிவை பெற்றுள்ள மனிதன் இறைவனை சரணாகி அடைந்து துயரங்களோட வேதனைகளை குறைத்து கொள்ள முடியுங்க. இறை வழிபாடு நம்ம செய்யறதுனால பிறவி பிணி நீங்கி மன வலிமையும் உடல் பலத்தையும் ஆன்ம பலத்தையும் பெற முடியுங்க. இந்த 2ம் பெருக கடல்ல இருந்து விடுபட்டு மாபெரும் புண்ணியத்தை வழங்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. தமிழ் மாத கணக்கின்படி சித்திரை 1ஆம் நாள் ஸ்ரீ சுபகிருது வருடம் 14/4/2022 அன்று வியாழக்கிழமை சுக்கிரனின் பூரம் நட்சத்திரத்தில் துவங்குது. தமிழக மக்களோட முக்கியமான பண்டிகையான சித்திரை திருநாளில் விசுக்கனி காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. சித்திரை திங்கள் புலவருக்கு முன் இரவு வீட்டில் ஒரு புது கண்ணாடியை எடுத்து அதற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து அதை தங்க நகைகளால் அலங்கரிக்க வேணுங்க. கண்ணாடி முன்பாக தட்டில் பல வகையான பழங்கள், பணம், காசுகள், நகைகள் போன்றவற்றை அவரவர் விருப்பத்திற்கேற்ப நம்ம வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய தட்டில் வெற்றிலை மற்றும்
பாக்கு, பழம், வெள்ளி, தங்கம், மஞ்சள், குங்குமம், பணம் ஆகியவற்றை வைத்து கொள்ளலாங்க. ஒரு தட்டில் கிடைக்கும் பூக்களை வைத்து அலங்கரிக்கலாம். மற்றொரு தட்டில் அரிசி, கல்லுப்பு, பருப்பு, மஞ்சள், வெல்லம் என ஒற்றைப்படையில் 5 பொருட்களை வச்சு நம்ம கொள்ளலாங்க. அதோட இஷ்ட தெய்வ படங்களையும் புத்தகங்கள் மற்றும் பஞ்சாங்கத்தையும் நம்ம அதில் வைக்கலாங்க. காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே எழும்போது அந்த தட்டின் எதிரேயுள்ள கண்ணாடியில் கண் விழிக்க வேணுங்க. வீட்டில் உள்ளவர்களையும் எழுந்து இந்த காட்சியை காண செய்ய வேண்டுங்க. பூஜை அறைகளை அலங்கரித்து விளக்கேற்றி முக்கணிகளை இறைவனுக்கு படைத்து வழிபடுவதுடன் புது வருட பஞ்சாங்கத்தை வாசித்து பெரியோருக்கு வாயால் பஞ்சாங்க பலனை கேட்க வேணுங்க. நகை, பணம் இவற்றில் லட்சுமியையும், புத்தகத்தில் சரஸ்வதியையும், தீபத்தில் சக்தியையும் என முப்பெரும் தேவியை பார்ப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இவ்வாறு செய்யறதுனால ஆண்டு முழுவதுமே செல்வமும் சேரும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சித்திரை முதல் நாளை பிரம்மதேவன் படைத்ததாக சொல்லப்படுது. அதனால் மனிதர்களோட விதிக்கணக்கை எழுதும் பிரம்மாவை சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். பூஜை செய்தால் தலைவிதி மாறி பிறவி கடன் அனைத்துமே தீருன்னு சொல்லப்படுதுங்க. கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் பிரம்மாவின் படம் வைத்து தீபம் ஏற்றி வாசனை மலர்களை சாற்றி பால், கற்கண்டு, கேசரி, வெற்றிலை பாக்கு, பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாங்க. தூபம், கற்பூரம் ஏற்றி வழிபாடும் செய்யலாங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, ஓம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வாசனை மலர்கள் அல்லது மஞ்சள் கலந்த அரிசி அட்சதை போடுறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. விஷி புண்ணிய நாளில் இந்த வழிபாட்டை மனமுருக செய்தால் நியாயமான கோரிக்கை எதுவானாலுமே அடுத்த 3 மாத காலம் முடிவதற்குள்ள நிறைவேறுவதாக சொல்லப்படுது. அன்றைய தினம் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபடலாங்க. விஷி புண்ணிய நாளில் விஷிகனி தரிசனம், பிரம்மா தரிசனம் வழிபாடு, பூஜை, தானம், தர்மம், அன்னதானம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வந்தால் அனைத்தும் பலன்கள் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. மனித வாழ்வில் விதி தந்த பலனால் எவ்வழியில் சென்றாலுமே வாழ்க்கை வளமானதாகவே அமையும்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு தமிழ் மாதமும் பௌர்ணமி வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் நிகழும் பௌர்ணமிக்கு ஜனன கால ஜாதக பலனை மாற்றும் வல்லமை உண்டுன்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளில் நிகழும் சித்திர பௌர்ணமி பாவ சுமையை குறைப்பதற்கு மிக உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க. மனிதர்களோட பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து இருப்பதற்கு பிறகு அவர்களோட ஆன்மா வசிக்க போகும் சொர்க்கம், நரகம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் பெரிய பொறுப்பில் உள்ள யமதர்மனோட உதவியாளர்களான சித்திரகுப்தனை வழிபடும் நாள் இந்த நாள்னு சொல்லப்படுதுங்க. மனிதரோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணிக்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சித்திரகுப்தன் பிறக்கும் போதே கையில் எழுத்தாணி ஏடுடன் பிறந்ததாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. ஒருவரோட பாவ புண்ணியங்களை அவரவரோட பூர்வ புண்ணியங்களின்படி ஆராய்ந்து மறையாத எழுத்துக்களால் கணக்கு புத்தகத்தில் எழுதுவதாக நம்பிக்கையே இருக்குங்க. சித்தி என்றால் மனம் என்றும், குப்த என்றால் மறைவு என்றும் பொருளுங்க. மனிதர்களோட மனதில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களோட புண்ணியத்தையும் கவனித்து எழுதி வைக்கிறாரு சித்திரகுப்தர் என்பது நம்பிக்கையாகவே இருக்குங்க. சித்திரை மாதத்தோட சித்திரை நட்சத்திர நாளே சித்திரகுப்தனின் பிறந்த நாளாகவே சொல்லப்படுதுங்க. ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க அவர்களோட உதவியாளரை சந்திக்க அனுமதி பெற்ற பிறகு நம்மளால் அதிகாரியை சந்திக்க முடியுங்க. அந்த வகையில் யமதர்மனோட உதவியாளரான சித்திரகுப்தனை வழிபட்ட புண்ணிய பலனை அதிகரிக்க செய்ய முடியும்னு சொல்லப்படுதுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையை சுத்தம் செய்து சித்திரகுப்தன் படம் வைத்து மலர் அலங்காரம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து பழங்கள், காய்கறிகள், வேப்பம்பூ, பச்சடி, பச்சரிசி, வெல்லத்துடன் இனிப்புகள் கலந்து சாதங்கள் நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி மனதில் உள்ள தீய எண்ணங்களை விலக்கி நல்ல எண்ணங்களை புகுத்தி தீப தூபம் காட்டி சித்திரகுப்தனை மனதார வழிபட்டால் பாவ பலன்கள் குறைந்து புண்ணிய பலன்கள் அனைத்துமே பெருகுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த தினத்தில் சித்திரகுப்தனை வேண்டி வருட பலன்களை அறிந்து கொள்ளும் பஞ்சாங்கம் படிப்பதும் கடல் நீரில் நீராடுவதும் வாழ்வில் சுபிட்சத்தை அருளுன்னு சொல்லப்படுதுங்க.
இந்த வீடியோவில் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.